வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் டெக்னாலஜி யூனிவர்சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருந்தே நீங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசு வழங்கக்கூடிய வேலைகள் தான். இது வந்து நிரந்தரமான வேலை கிடையாது. பட் ஆனா நீங்க பார்ட் டைமா வீட்ல இருந்தே வந்து பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட்டே தந்திருக்கக்கூடிய ஒரு அப்ரூவல் ஜாப் தான். ஸோ இத பத்தி டீட்டெயில்ஸ் வேணும், விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில தான் அத பத்தி வீடியோ ரிலீஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் லிங்க் தந்துடுறேன். ISSI வீடியோ லிங்க் அப்படின்னு போட்டிருக்கேன். டச் பண்ணி பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம உடனே அப்ளை பண்ணுங்க. முக்கியமா அந்த வேலைகளுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் தான் வேலை வாய்ப்புகள் பார்க்க போறீங்க. நல்ல சம்பளமும் இருக்கு. வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வந்து வேலை. அப்ராக்சிமேட்லி நல்ல சேலரியா உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தராங்க. ஸோ வேணும் அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க. டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க்கும் வீடியோ கீழே வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாமா? வாங்க. தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா இந்த 2026ல 10th டு எனி டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கக்கூடியவங்கள சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கு மாசம் அப்ராக்ஸா 18,536 ரூபாய் அப்படின்றது கவர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். அஸ் பர் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் தான் கொடுத்துருக்கோம். வேரியஸான போஸ்ட் தான் இருக்கு. ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்க வேணாலுமே இருக்கலாம். மெயின் அந்த வேலைகளுக்கு தபால் மூலியமா ஆஃப்லைன்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா நீங்க ஒரு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா 55% உங்களுக்கான இடஒதுக்கீடும், ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா 45% இடஒதுக்கீடும் இதுல வந்து உங்களுக்கு வந்து தரப்படுது. ஸோ அதனால ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதலா 5% வந்து இந்த வேலை வாய்ப்புகள் ப்ரையாரிட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா விண்ணப்பிச்சுக்கோங்க. அது போக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க, அதுல உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ டச் பண்ணி டேரக்டா நீங்க நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வந்துட்டு உடனே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா தந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இது கலெக்டர் ஆஃபீஸில் தான் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இருக்கும். இது வந்து எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. இப்போ அங்கேருந்து சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து BA சம்மந்தமாக முடிச்சதாலும் ஓகே தான், இல்லை ஏதோ கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ நான் கிராஜுவேஷனே முடிக்கல, பட் ஆனால் நான் பேசிக்காக 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் 10th முடிச்சுட்டு எனக்கு பேசிக்காக ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் 10th தான். ஒருவேளை நீங்கள் கிராஜுவேஷன் டிப்ளமோ எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கூடுதலான முன்னுரிமை அப்படின்றது தரப்படும். 42 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆரம்பமான ஏஜ் லிமிட் 18 டு 42. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நேர்காணல் மூலமா ரெக்யூர் பண்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. ஜூன் 19 தான் கடைசி தேதி. ஆக்சுவலா இன்னைக்கு ஜூன் 9, சரியா 10 நாட்கள் வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ஆஃபீஸர் வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ரெக்யூர் வந்து பண்றாங்க. டிகிரி வைஸ் எந்த டிகிரியா இருந்தாலும் ஓகே தான், ப்ராப்ளம் வந்து கிடையாது. சம்பளம் அப்படின்றது மாசம் 18,536 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு தபால் மூலமா விண்ணப்பிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படின்றது விடப்பட்டிருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் லிங்கை நான் உங்களுக்கு மொதவும் அண்ட் ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்திருக்கேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைல்லையோ எல்லாம் சேவ் பண்ணிருப்பீங்களா, அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட ஜெராக்ஸ் ஷாப்ல கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. அதை நீங்க ஃபில் பண்ணணும். உங்க கைப்பட நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அது கூட உங்க 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், வேலைவாய்ப்புல நீங்க அப்ளை பண்ணிக்கக்கூடிய சான்றிதழ் பிளஸ் உங்களை பத்தினக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸுக்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் சுய கையெழுத்து அப்படின்றத போட்டு அதை நீங்க போஸ்ட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட பின் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி குறிப்பிட்ட அட்ரஸுக்கு அனுப்பியிருக்கணும். அதுவுமே என்ன அட்ரஸ் அப்படின்றமே வந்து சொல்றேன். செலக்ஷன் ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க. நேரடியாக உங்களுக்கான நேர்காணல் இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நான் சொன்னேன் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் நீங்க அனுப்பிடுவீங்களா, 12th கம்யூனிட்டி, ஆதார், இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே, இது எல்லாமே ஒரிஜினலா அப்படின்ட்டு நேரடியாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க நேரடியாக இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு செட்டு ஜெராக்ஸும் ஒரு ஒரிஜினலும், அதாவது ஒரிஜினல் தனியாக ஒரு ஃபைலையும் அது போக 2
2 செட் ஜெராக்ஸையும் நீங்க வந்து கொண்டு போயிருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா மெரிட் லிஸ்ட். நான் உங்கள மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுல வந்து யாரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது அப்படின்றத பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்க வந்து தபால்ல மட்டும் தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ தபால்ல அப்ளை பண்ணும்போது அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்லயா ரிஜிஸ்டர் போஸ்ட்லயா போறதுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மணிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஜெராக்ஸ் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. ரீசனான பாஸ் பர்ச்சேஸ் போட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்கோ 10th 12th டிகிரி என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து கொடுத்துருங்க போதும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி அதாவது உங்களோட ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு காப்பி ஜெராக்ஸ் இருக்குல்ல அதை கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா இஃப் எனி ஒருவேளை உங்களுக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கொடுங்க, நான் தேவை கிடையாது. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸையும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வீட்டோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓகேங்களா, இப்போ ஸ்மார்ட் கார்டு சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சுய கையெழுத்து அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த அட்ரஸுக்கு போஸ்டல் அட்ரஸ் ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸும், டூல வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் 4th ஃப்ளோர் எஃப் பிளாக் கலெக்டரேட் கேம்பஸ் ராணிப்பேட்டை ப்ளஸ் அந்த மாவட்டத்தோட கோடு பின் கோடு கொடுத்துருக்காங்க வித் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் போஸ்ட் அனுப்பக்கூடிய அட்ரஸ் மறந்துடாதீங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்றது ஜூன் 19 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கிளிக்கர் தெரியுதுல ரெண்டாவதா, அதை நீங்கள் வந்து தொடணும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் வந்து வரும். யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ட்டு வருங்க. அதில் வந்து 14 15ன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த பட்டனை வந்து டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அகைன் இன்னொரு ஒரு பேஜ் ஒரு பட்டன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ கிளிக்கர்ன்ட்டு ஸோ இப்போயுமே நான் அதை வந்து தொட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தோட அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க, தமிழில் ஃபில் பண்ண இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகே, இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, உங்கள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க, அப்பா பேர் இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் பேர் பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா ஸோ டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன, உங்கள் அட்ரஸுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வந்து எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இப்படின்ற உங்களை பற்றின எல்லா செல்ஃப் டீட்டெயில்ஸுமே மறக்காமல் ஃபில் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரும் இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரும் வந்து போட்டுருங்க. அதே மாதிரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பாக்ஸை நீங்கள் தொடவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துறேன். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு. அதே மாதிரிக்கு ஸ்பீடு போஸ்ட்லேயே நீங்கள் அனுப்புங்க, தயவு செய்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் பண்ண வேண்டாம், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு காலையிலே வந்து நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு வேலைகள் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணுன்றவங்க அதையுமே டச் பண்ணி வந்து பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலைகள் தான். நான் லிங்க் கூட நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.